ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங். பாருங்கள், இன்றைக்கி நவதானியம் மல்டி ஸ்ப்ரவுட் வச்சு நான் ஒரு சலாட் செய்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை முளைக்கட்டுந்து, பாசிப்பயிறு முளைக்கட்டுந்து, கொள்ளு முளைக்கட்டுந்து, அப்புறமா தட்டைப்பயிறு ராஜ்மான்வாங்க அது முளைக்கட்டுந்து, இன்னும் கொஞ்சம் நிலக்கடலை, இது எல்லாத்தையும் ஸ்ப்ரவுட் ஆக்கி வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த பயிருங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆஃப் பாயிலாக வெந்து வந்துடுச்சு. இது போதும். நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு இதை தாளிச்சிக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பொடியாக கட் பண்ண வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்ப்ரவுட்டோட நான் வெள்ளரிக்காயும் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இப்போ தயிர் எடுத்து கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் மிளகாத்தூள், சீரகத்தோடு, இன்னும் கொஞ்சம் சாட் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். மார்னிங் கொஞ்சம் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்ணுன்னாக்கா நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மல்லி செடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிருந்து இதை கொட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மல்டி ஸ்ப்ரவுட் சலாட் ரெடி ஆயிடுச்சு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது, நியூட்ரிஷன் வேல்யூ உள்ளது, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவி செய்யும். இல்லைன்னா ஒரு 11 மணி அப்படி நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக எதுனா சாப்பிட்ணும் போது இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.